பொங்கல் பண்டிகைக்கு வெளியூர் செல்லும் பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளை கண்காணிக்க 7 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வரும் 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி பெரும்பாலான பயணிகள் ஆம்னி பேருந்துகளில் பயணிக்க திட்டமிட்டுள்ளனர். ஆனால் இந்த பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் அதிக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் உறுதியளித்தார். அதற்கு ஏற்ப சிறப்பு குழுக்களை அமைத்து அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளை கண்காணிக்க போக்குவரத்து துறை முடிவு செய்துள்ளது. சென்னை கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையம், கோயம்பேடு நூறடி சாலை, எழும்பூர் சென்ட்ரல், கிழக்கு கடற்கரை சாலை, சுங்கச்சாவடி, ஊரப்பாக்கம், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய 7 இடங்களில் நாளை துவங்கி 13ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு அதிகாரிகள் குழு ஆய்வு மேற்கொள்கின்றனர். இந்த பணியில் 20 RTOக்கள், 64 மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் என மொத்தம் 84 போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஈடுபட உள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.